ஹாய், என் பேர் அருண். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் இஷ்யூஸ் இருந்தது, ஹேர் ஃபாலிங் இருந்தது, டேண்ட்ரஃப் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக நான் வந்து வேற ஒரு கிளினிக்கில் நான் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு ட்ரீட்மெண்ட் வைஸும் சரி, டாக்டர் கொடுக்குற கன்சல்டேஷன் வைஸும் சரி, எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால நான் யூடியூப்பில் பார்க்கும்போது டிஆர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் பற்றி தெரிய வந்தது. தெரிய வந்ததுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து சொன்ன டேட்டில் வந்து நான் கன்சல்டேஷன் பண்ணேன். கன்சல்டிங் பண்ணும்போது டாக்டர் வந்து நல்லா தெளிவாக சொன்னாங்க, இதுதான் ப்ராப்ளம், இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது, நீங்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இப்படி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுது. அதனால அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண சொன்னாங்க. ஹெச்டி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தேன். ஆகஸ்ட்டில் எடுத்தேன். நான் ஆகஸ்ட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிஎஃப்சி அது பண்ணிட்டு இருந்தேன். இப்போது 6 மந்த்தாக பண்ணி முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. டாக்டரும் சரி, ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் சரி நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்காங்க, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் என்னோட இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆச்சு. ஹேர் ஃபால் இல்லை, நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது, 100% ரிசல்ட் இருக்குது. ஸோ தேங்க்ஸ். வேறு என்ன கரெக்ஷன் இருக்கா?